இந்தியன் 2 படம் வந்து நாளைக்கு அதாவது 12ஆம் தேதி வந்து வேர்ல்டு வைடு வந்து ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட 5000 தியேட்டரில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஒருத்தர் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் வந்து கிடைச்சா தான் இந்த படத்தை வந்துட்டு நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு விடுவேன்னு சொல்லிட்டு சுபாஸ்கரன் மேலேயும் சங்கர் மேலேயும் கமலஹாசன் மேலேயும் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்ச உங்களுக்கே ஷாக் ஆயிரும். என்னடா சங்கர் வந்து 250 கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. இந்த சூழ்நிலையில் எப்போ இந்த சின்ன விஷயத்தை கண்டுக்காம விட்டார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே வந்து யோசிக்க தோணுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு கமெண்ட் ஃபேனாக இருந்து இப்போ நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க. சங்கரை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ வாங்க நேரம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் 2 வந்து 5000 தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால ஃபஸ்ட் நாள் கலெக்ஷனே வந்து 100 கோடிக்கு மேலே தாண்டி இருப்பான்னு சொல்லிட்டு இந்த தியேட்டர் உரிமையாளர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் வந்து இப்படி ஒரு கேஸ் வந்திருக்கிறது மிகப்பெரிய அச்சத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குது. அது என்ன கேஸ்னால் வந்து மதுரை HMS காலனியை சேர்ந்த ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கேஸை போட்டிருக்காரு. அவர் யாருன்னா வந்து மஞ்சா வர்மக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்காப்பு கலையை வந்து ஒரு பள்ளிக்கூடம் அமைச்சு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. கிட்டத்தட்ட 55 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த கலையை வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. வர்மக்கலை அதாவது இந்தியன் 1ல் பார்த்தீங்கன்னா கமலஹாசனுக்கு அவர் தான் ட்ரெயின் பண்ணியிருக்காரா. அதில் மிகவும் சீக்ரெட்டான முத்திரைகளை எல்லாம் வந்து அவர் தான் சொல்லி கொடுத்தாரா. அந்த முத்திரைகள் வந்து இந்தியன் 1ல் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த இந்தியன் 2லையும் வந்து சேம் முத்திரையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்தியன் 1ல் வந்து எனக்கு வந்து அதுக்குண்டான கிரெடிட் வந்து கொடுத்தாங்க. டைட்டில் கார்ட்லேயும் அந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்க்ளைமரில் என் பேரெல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இந்தியன் 2க்காக எனக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்கல. எங்கிட்ட நோ காப்பிரைட்டும் வந்து அவங்க வாங்கவே இல்லை. என்னோடய பேர் வந்து டைட்டிலையும் இல்லை. அதனால் இந்த படத்தை வந்து இதுக்குண்டான இழப்பீடு வந்து எனக்கு கொடுத்தா மட்டும்தான் இந்தியன் 2 படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேந்திரன் அவர்கள் வந்து மதுரை கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இதை விசாரித்த நீதிபதிகள் வந்து சங்கர் தரப்பு வழக்கறிஞர்களை கூப்பிட்டு இதுக்கு பதிலளிக்க சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து 2 வாரம் டைம் அவகாசம் கேட்டிருந்தாங்க. எதுக்கு 2 வாரம்? படம் வந்து இன்னும் 2 நாள் ரிலீஸ் ஆக போகுது. இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எதுக்கு 2 வார கால அவகாசம் கேட்குறீங்க? அதெல்லாம் கொடுக்க முடியாது. அதனால் இம்மிடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து சொல்லியிருந்தது. ஆனால் வந்து சங்கர் தரப்பில் இருந்து யாருமே வந்து ஆஜராகாதனால திரும்பவும் இன்றைக்கி வந்து அவங்க வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு வந்து இந்த கேஸில் வந்து அவங்க கலந்துக்கிட்டு அவங்க தரப்பு வாதத்தை வந்து ப்ரூவ் பண்ணலைன்னா இது வந்து ஆப்போசிட்டாக அந்த ராஜேந்திரன் அவர்களுக்கு தான் வந்து இந்த வழக்கு வந்து முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க நீதிபதிகள். அதனால் நாளைக்கு எப்படி இந்த படம் வந்து ஆஜராகி இவங்க தரப்பு வாதத்தை ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து சினிமா வட்டாரங்களில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படம் வந்து வெற்றிகரமாக நாளைக்கு வந்து வேர்ல்டு வைடு வந்து ரிலீஸ் ஆகிடும். எந்த சிக்கலும் இருக்காது. இந்நேரம் வந்து அவங்களுக்கு போதிய இழப்பீடு வந்து வழங்கியிருப்பாங்க, இல்லைன்னா இந்த பிரச்சனையை வந்து முடிச்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த படத்துக்கு உண்டான சிறப்பு காட்சிகள் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அது என்னென்னா வந்து 5 காட்சிகள் வந்து நாளைக்கு ஒரு நாள் மட்டும் 12ஆம் தேதி மட்டும் 5 காட்சிகள் வந்து ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதாவது 9 மணிலேருந்து 13ஆம் தேதி காலையில் 2 மணி வரைக்கும் அந்த 5 காட்சிகளை வந்து அமைச்சிக்கலாம், தியேட்டரில் வந்து ஓட்டிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து NOC கொடுத்துட்டாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாளைக்கு வந்து பயங்கர ஒரு கொண்டாட்டத்தோடு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா இந்த படத்துக்கு உண்டான எதிர்பார்ப்பே என்னென்னு கேட்டிங்கன்னா சங்கர், பிரம்மாண்டம், அப்புறம் கமல், அப்புறம் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், இந்த 4 டீமும் சேர்ந்து இந்த படத்தை வந்து வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக பேன் இந்தியா ரேஞ்சுக்கு வந்து சக்ஸஸாக உணப்போகுது. இந்தியன் 2 பார்த்து இந்த இந்தியாவே வாயப்பழக்க போகுது. இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடு இந்த படத்தை பார்த்து எல்லாமே ஷாக்காக போகிறாங்க. ஏன்னா இந்தியன் 2ல் தாத்தா வர்றாரு, கதற விட போகிறாரு. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு வந்து நம்ம சேனலில் இந்த வீடியோ கீழே இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சரி, இதுதான் வந்து ஒரு சின்ன அப்டேட். இதை பற்றி பேசுகிற ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நான் இந்தியன் 2 பற்றி கிட்டத்தட்ட 3-4 வீடியோ போட்டுங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து என்னோடய பாணியில் எனக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாம் வச்சு நான் வந்து ஒரு 3 வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். அந்த 3 வீடியோவும் பார்த்துட்டு நாளைக்கு இந்த படத்தை பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து தியேட்டரில் பார்க்கும்போது கனெக்ட் ஆகும். அதனால் மறக்காமல் அந்த 3 வீடியோவும் பார்த்துட்டு போங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து குயிக்காக உங்கள் ஹோம் பேஜை தேடி வரும். ஸோ நன்றி, வணக்கம்.